ஸ்ரீ ஜகத்குரு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி காமகோடி பீடாதிபதியாக அலங்கரித்த அந்த நாளை பற்றின வந்த பதவி தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதியாக அமரும் ஆச்சாரியர்கள் பிரம்மச்சரியத்திலிருந்தே சந்நியாசம் பெற வேண்டும் என்றும் ரிக்வேதத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றும் நியதி உண்டு. கலவைக்கு வந்து இறங்கிய பாலன் சுவாமிநாதனுக்கு பரமகுரு சுவாமிகள் குருநாதர் ஆகிய இருவருடைய ஆசீர்வாதமும் சேர்ந்த சாங்கியங்களை கொண்டு முறைப்படி சந்நியாசம் அளிக்கப்பட்டது. இவ்வைபவம் பராபவ வருஷம் மாசி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை 13/2/1907 அன்று நிகழ்ந்தது. ஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகள் மகாலட்சுமி தம்பதிகளின் அருந்தவ புதல்வனும் அவர்களுடைய செல்லக்கிணியுமான சுவாமிநாதனுக்கு அவருடைய பரமகுருவான 66வது பீடாதிபதியின் திருநாமமே சூட்டப்பட்டது. ஜகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரியார் 6வது ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அண்டாண்ட கோடிகளை சனமாத்திர சங்கல்பத்தில் உருவாக்கவும் காக்கவும் அழிக்கவும் வல்ல மகாசக்தி. இந்த பூமியில் வாழும் அத்தனை ஜீவராசிகளின் மேலும் உள்ள பொங்கிடும் கருணையால் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்னும் நாமம் தாங்கி காஷாயம் அணிந்து தண்டகமலம் ஏந்தி பூமியின் புண்ணிய கஷேத்திரமான பாரதம் முழுக்க தன் திருவடி பதித்து பாவனமாக்க புறப்பட்டது. தான் பட்டம் ஏற்றுக்கொண்டதை பற்றி பின்னாளில் ஸ்ரீ பாலு அண்ணாவிடமும் ஸ்ரீ பாலு சுவாமிகள், ஸ்ரீ ராஜகோபாலனிடமும் ஸ்ரீ மேட்டூர் சுவாமிகள் சிரித்து கொண்டே விவரிக்கையில் 1907 ஆரம்பத்தில் நடந்த அந்த தெய்வீகமான காட்சியை பெரிவா நம் கண்முன் கொண்டு வந்தார். நீங்கள்லாம் பஸ்ஸிலையும் கார்லேயும் போறீள், நான் மட்டும்தான் கோவேறு கழுதை வண்டியில் வேகமாக வந்தேனாக்கும். முந்தின ராத்திரி அம்மா பெரியம்மாவோட காஞ்சிபுரம் வந்துட்டு காஞ்சிபுரத்திலேயே தங்கினோம். மறுநாள் காலையில் என்னை கோவேறு கழுதை வண்டியில் ஏற்றிண்டு கலவையில் கொண்டாந்து விட்டுட்டார் அந்த வண்டிக்காரர். காலையில் 9 மணி சுமாருக்கு எனக்கு வபனம் பண்ணி காவி வேஷ்டியை கொடுத்தா. எனக்கு வபனம் பண்ணினவர், நீங்கள் சுவாமிகள் ஆக போறேள் அப்படின்னார். காவி வேஷ்டியை என்ன பண்ணுறதுன்னு அங்கே இருந்தவாக்கிட்டே கேட்டேன். அப்போ அங்கே இருந்த வாத்தியார் ஒருத்தர், நம்ம மடத்து சுவாமி ஸ்ரீ சந்திரம் மௌலீஸ்வரருக்கு பூஜை பண்ணணும், இவர் கைலாசத்திலிருந்து வந்த லிங்கம், ஆதி ஆச்சாரியாளுக்கு பரமேஸ்வரனாலேயே கைலாசத்தில் கொடுக்கப்பட்டதாக்கும். இந்த லிங்கத்துக்கு 2500 வருஷமாக பூஜை நடக்கிறது. இனிமே தொடர்ந்து நீங்கள் தான் அந்த பூஜையை பண்ணணும். பெரிவா 2 பேருமே இல்லாததுனால 3 நாளாக பூஜையே இல்லை. அதனால் இன்னைக்கு 9 கால பூஜையையும் நீங்கள் தான் சேர்த்து செய்யணும்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே நம்ம சந்திரமௌலீஸ்வரருக்கு காத்தால் 9:30 மணிக்கு என்னோட பூஜையை ஆரம்பித்தேன். ராத்திரி 12 மணிக்கு 9 கால பூஜையையும் பண்ணி முடிச்சுட்டேன்டா. கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ரீ பாலு அண்ணாவுக்கு மனசுக்குள் ஒரு சந்தேகம் நெருடியது. பெரிவாளோட ஈஸ்வரத்துவம் தெரிஞ்சது தான். ஆனாலும் ஒரு 13 வயசு குழந்தையால் காலையில் 9 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்துண்டு பூஜை பண்ண முடியுமா? பெரிவா டக்கென்று அதோடு அந்த பேச்சை முடித்துவிட்டு குரு ஆராதனை பிரசாதத்தை கடையனூரில் இருந்த புது பெரிவாளிடம் தருவது பற்றி சொன்னார். பாலு, இதை கொண்டு போய் கடையனூரில் பெரிவா கிட்ட கொடுத்துடு. அப்படியே கலவைக்கு போங்கோ. என்னோட குரு பரமகுரு இவாளோட அதிஷ்டானத்தில் குருவோட அதிஷ்டானத்தில் பரமகுருவோட பேரையும் பரமகுருவோட அதிஷ்டானத்தில் என்னோட குருவோட பேரையும் மாற்றி எழுதியிருந்ததா நினைவு இருக்குது. அங்கே ஒரு முதலியார் இருக்கார், அவர்கிட்ட அந்த பேர்களை மாற்றி சரியாக எழுதணும்னு சொல்லுங்கோ. அதன்படியே ஸ்ரீ பாலு அண்ணாவும் ஸ்ரீ ராஜகோபாலனும் கடையனூரில் புது பெரிவாளை தரிசனம் செய்துவிட்டு கலைவேல் அந்த முதலியாரை சந்தித்தனர். அவருக்கு பெரிவா அனுப்பியிருந்த சால்வையை பூர்த்தி கௌரவித்தனர். பெரியவங்க என்னை நினைச்சிட்டதே நான் செஞ்ச பாக்கியம். உங்களை இங்கே பிருந்தாவனத்தில் பெரிவாளோட குரு பரமகுருவோட அதிஷ்டானத்தில் பேர் சரியாக இருக்கான்னு பார்க்க சொன்னான். மாற்றி எழுதியிருக்கான். 3 பேரும் கலவை பிருந்தாவனத்துக்கு சென்று பார்த்தபோது பெரிவா சொன்ன மாதிரியே பெயர்கள் மாற்றி எழுதப்பட்டிருந்தன. பெரியவங்களுக்கு தெரியாததா? உடனேயே அதை மாற்றி எழுதி சரி செய்தார். சிரித்து கொண்டே 1970ஆம் வருஷத்தில் நடைபெற்ற பீடாதிபத்திய வைபவத்துக்கு பாலு அண்ணாவையும் ராஜகோபாலனை மானசீகமாக அழைத்து சென்று விட்டார். இப்போ சாமியை எல்லோருமே தெய்வம்னு கொண்டாடுறாங்க. அப்போது அவர் குழந்தை, உலகமே தெரியாத பச்சை குழந்தை, 13 வயசு. இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லி கொடுக்க குருசாமியும் இல்லை, பரமகுருவும் இல்லை. அந்த குழந்தை வந்ததும் தலையை மொட்டையடித்து காவி கட்டிக்கிட சொல்லி உடம்பெல்லாம் விபூதி பூசிக்க சொன்னோம். 2 பெரிய சாமியும் இல்லையா, 3 நாள் பூஜையும் நடக்கலை. நாளைக்கும் சேர்த்து 9 கால பூஜையும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும்னு சொன்னோம். உடனே பூஜைக்கு உக்காந்தாரு. எல்லோரும் மூக்கு மேலே விரலை வைக்கிற மாதிரி
அன்னாகாரம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் ஒரு வாய் தண்ணி கூட இல்லாமல் காலையில் 9:30 மணிக்கு பூஜை ஆரம்பித்து ராத்திரி கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் உட்கார்ந்த இடத்தை விட்டு நகராமல் ஒரு 13 வயசு குழந்தை பூஜை செஞ்சாருன்னா இது சாமானிய குழந்தை இல்லை, ஈஸ்வரனோட அவதாரம் தான் நாங்கள்லாம் தீர்மானித்தோம். அவர் அந்த ஈஸ்வரனே தான், சந்தேகமே இல்லைங்க. கலவியில் அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க. அப்போ கும்பகோணம் தான் நம்ம மடத்தோட ராஜதானியாக இருந்துச்சு. நம்ம மடமும் ராஜா தான் கட்டி கொடுத்தாரு. பெரியவங்களுக்கு பட்டம் கொடுத்த விழாவுக்கு தஞ்சாவூர் மகாராஜாவும் வந்திருந்தார். பெரியவாளும் ராஜாவும் கும்போணம் ராஜவீதி வழியாக மடத்துக்கு வந்தாங்க. அவர் தெய்வம்தான். பெரியவர் இருக்கிற ரூமுக்கு தாழ் போடக்கூடாது. நம் பெரியவன் மகா சமாதி அடையும் வரை அவருடைய அறை மூடவே மூடாது. பிட்சை பண்ணுறப்போ மட்டும் ஒரு துணியை திரையாட்டம் போடுவாங்க. தன்னோட 13 வயசுலேயே கும்போணம் மடத்தில் ஆதிசங்கரருக்கு அருமையாக ரொம்ப அழகாக பூஜை பண்ணுவார். தோட்டத்திலேருந்து நிறைய விதவிதமான பூ வரும். எல்லாத்தையும் வச்சு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணுவார். முதலியார் தன்னுடைய அகக்கண்களால் பாலமுருகனான பாலகுரு சுவாமியை அணுவாக ரசித்து கொண்டே பல வருஷங்கள் பின்னோக்கி சென்று விட்டார். அந்த பின்னோக்கி சம்பவத்தை அடுத்து வரும் பகுதியில் பார்க்கலாம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கரா. நன்றி, வணக்கம்.